அப்புறம் ஃப்ளவர்லாம் கிடையாது, ஃபயர் தான் டைரெக்டாக. இப்போ தான் உங்களோட ஃபஸ்ட்டு பிசி பில்ட் பண்ண போகிறீங்கன்னா இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னாலே மோர் தென் எனக்கு பிசி பில்டிங்கில் பி கூட தெரியாது அப்படி. ஹலோ அண்ட் வணக்கம் மக்களே, நான் தான் ஷின்சான் திரும்பி வந்துட்டேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட. ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பிசி பில்டிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். பட் இது வந்துட்டு ஒரு கம்ப்ளீட் பிகினர்ஸ் கைடு. எனக்கு பிசி பில்டிங் பற்றி ஒன்றுமே தெரியாது, அந்த ஜோக் வந்துட்டு ப்ரோமோக்கு மட்டும்தான், சரியா? அதே மாதிரி நீங்கள் இப்போ தான் உங்களோட ஃபஸ்ட்டு பிசி பில்ட் பண்ண போகிறீங்கன்னா இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னாலே மோர் தென் ஓகேவா? ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு பர்சனல் கம்ப்யூட்டர் இல்லை பிசி அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டோம்னா அதில் மெயினாக 3 காம்பனன்ட்ஸ் இருக்கும். ஒன்று வந்துட்டு டிஸ்பிளே, அதாவது மானிட்டர் நம்ம யூஸ் பண்ணுறது. இன்னொன்று சிபியூ, இந்த பின்னாடி இருக்குல்ல பெரிய கேபினெட்டு. இன்னொன்று வந்துட்டு இன்புட்ஸ் என்னென்னா கீபோர்டு, மவுஸு, இதெல்லாம் இன்புட்ஸில் வரும். ப்ரைமரிலி இது மட்டும்தான் இருக்கும். அந்த பிசியில் சிபியூ தான் மெயின் திங்கு. அதில் இருக்க காம்பனன்ட்ஸை பில்ட் பண்ணுறது, அதில் இருக்க காம்பனன்ட்ஸை அசம்பிள் பண்ணுறது தான் வந்துட்டு பிசி பில்டிங் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரி, இந்த சிபியூக்குள்ளே என்னென்ன காம்பனன்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா 4 மெயின் காம்பனன்ட்ஸ் இருக்குது. ஒன்று ப்ராசர், இன்னொன்று மதர்போர்டு, அடுத்து ஸ்டோரேஜ், அதுக்கடுத்து பவர் சப்ளை. இந்த 4 தான் மெயின் காம்பனன்ட்ஸ். ஃபஸ்ட்டு ப்ராசர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ப்ராசரில் வந்துட்டு சிபியூ இருக்குது, ஜிபியூ இருக்குது. சிபியூ வந்துட்டு சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். உங்களோட மெயின் டாஸ்க்கு, இப்போ நீங்கள் எக்ஸல் ரன் பண்ணுறீங்க, பவர் பாயிண்ட் ரன் பண்ணுறீங்க, இல்லை ப்ரௌஸ் பண்ணுறீங்க, இது எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணக்கூடியது ஒரு ப்ராசஸர். அதே மாதிரி ஜிபியூங்கிறது கிராஃபிக்ஸ் ப்ராசஸிங் யூனிட். அது மோஸ்ட்லி இந்த வீடியோ எடிட்டிங்கு, இல்லை ரெண்டரிங்கு, இல்லைனா கேமிங்கு, இந்த மாதிரி 3D அப்ளிகேஷன்ஸ்லாம் வரப்போ அந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணுறது கிராஃபிக் ப்ராசஸிங் யூனிட்டோட வேலை, அதாவது ஜிபியூவோட வேலை. இதுக்கு நம்ம கிராஃபிக்ஸ் கார்டு ஒன்று யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஹவு ப்ராசர் ஒர்க்ஸ் அப்படின்ட்டு நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன், என்னோடய சேனலில் இருக்குது, செக் அவுட் பண்ணி பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரி, ஃபஸ்ட்டு சிபியூ. சரி, நான் இப்போ வந்துட்டு எந்த ப்ராசர் வாங்குறது அப்படின்ட்டு நீங்கள் கடையில் போய் கேட்டிங்கன்னா அந்த கடைக்காரன் வந்துட்டு i7ல் 12700F இருக்குது ப்ரோ, ரைசனில் Ryzen 7 5800X இருக்குது ப்ரோ, நீங்கள் எது ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்ட்டு கேட்பாங்க. நமக்கு ஒன்றுமே புரியாது, ஒரு மாதிரி ஓவர்வெல்மிங்காக இருக்கும். ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இதில் என்னென்னு பார்த்துரும். பிசி பில்டிங்னா அதில் ப்ராசருக்கு 2 மெயின் கம்பெனிஸ் தான் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டெல், ஏஎம்டி. சரி, இன்டெல், ஏஎம்டி ஓகே. நான் இதில் எந்த ப்ராசர் சூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, நான் ப்ரீவியஸில் சொன்ன எக்ஸாம்பிளில் இருக்கிறதே எடுத்துக்கலாம். i7 12700F, அதுக்கப்புறம் Ryzen 7 5800X, இது ரெண்டுத்தையும் எடுத்துக்குவோம். இது ரெண்டுத்துலேயும் ஃபஸ்ட்டு இருக்க நம்பர்ஸ் அது எதை குறிக்குதுன்னா அந்த ப்ராசரோட பவரை குறிக்குது. இன்டெல்லில் i3, i5, i7, i9 இருக்குது. அதே மாதிரி ரைசனில் Ryzen 3, Ryzen 5, Ryzen 7, Ryzen 9 இருக்குது. இதில் இந்த 3579 எப்படி வரும்னா இன்க்ரீஸிங் ஆர்டரில் வரும். 3 வந்துட்டு இருக்கிறதுலே சீப்பஸ்ட்டு, ஒரு ரொம்ப பேசிக்காக வேர்ட் ப்ராசஸிங் மட்டும்தான் பண்ணுறீங்க, இல்லை உங்கள் கடைக்கோ இல்லை இதுக்கோ ஒரு பில்லிங்க்கு வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருக்க பட்சத்தில் அந்த 3 சீரீஸில் இருக்கிறது போகலாம். 5, 7 வந்துட்டு மிட்ரேஞ்ச் அண்ட் ஹையர் மிட்ரேஞ்சு. 9 வந்துட்டு என்தூசியஸ் லெவல் இல்லை ஃப்ளாக்ஷிப் லெவல். நீங்கள் வந்துட்டு ஒரு எடிட்டிங் பண்ணுறீங்க, இல்லை மியூசிக் ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்க, 3D மாடலிங் பண்ணுறீங்க, கேம் டெவலப்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டைமில் அந்த ப்ராசருக்கு போகலாம். சரி, அந்த ஃபஸ்ட் நம்பர் முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து இன்னும் நிறைய நம்பர் இருக்கே ப்ரோ, 12700Fன்னு இருக்குது, 5800Xன்னு இருக்குது. இதெல்லாம் என்னது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா 5 நம்பர் இருக்கிறதுல ஃபஸ்ட்டு 2 நம்பர் எடுத்துக்கலாம், 4 நம்பர் இருக்கிறதுல ஃபஸ்ட் நம்பர் மட்டும் எடுத்துக்கலாம். இதெல்லாம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஜென்ரேஷன். இப்போ சாம்சங்லலாம் பார்த்தீங்கன்னா S20, 21, 22, 23ன்னு வருது இல்லையா? அடுத்தடுத்த வருஷம் வரப்போ அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு போவோம். அதே மாதிரி இன்டெல்லையும் ஏஎம்டிலையும் இதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. நம்ம எக்ஸாம்பிளில் இருக்கிறது ஸ்டார்டிங்கில் 12ன்னு இருக்கா, ஸோ அது வந்துட்டு 12th ஜென்ரேஷன் ப்ராசர். இன்டெல்லில் 12th ஜென்ரேஷன் ப்ராசர். அதே மாதிரி ரைசனில் 5ன்னு இருக்கிறது வந்துட்டு 5th ஜென்ரேஷன் ப்ராசர். ஒவ்வொரு ஜென்ரேஷன் போக போக அதோட ப்ராசஸிங் பவரும் ப்ராசஸிங் கிளாக்கு ஸ்பீடுமே வந்துட்டு பெட்டராக இருக்கும். அதுக்கு அடுத்து இருக்க 3 நம்பர், இந்த நம்பருமே வந்துட்டு லோவர்லேருந்து ஹையர் ஆர்டருக்கு போவோம். அதாவது 300, 500, 700, 750, 360 அந்த ரேஞ்சுக்கெலாம் இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கோர் அதிகமாக நம்பர் அதிகமாக இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு 300ல் இருக்குன்னா அது கம்மி கோர்ஸு, கம்மி பவராக இருக்கும். 700ல் இருக்குன்னா அதிக கோர்ஸு, அதிக பவராக இருக்கும். ஒரே சேம் ஜென்ரேஷன், சேம் வெர்ஷன் இருக்க ப்ராசஸர் தான் இருந்தாலும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு i7 12300 ப்ராசரை விட i7 12700 ப்ராசஸர் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணும். இது ரெண்டுத்துக்குமே சிமிலராக தான் வரும். இதுக்கு அடுத்து தான் டிஃப்ரென்ஸு. அதாவது கடைசி அந்த ஆல்ஃபபெட்ஸ் இருக்குது இல்லையா, அந்த எக்ஸு, கே, எஃப் அந்த மாதிரி ஆல்ஃபபெட்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் என்னான்ட்டு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இன்டெலுக்கு பார்த்துருவோம்.
இன்டெல்லில் வந்துட்டு ப்ரைமர்லி 4 ஆல்ஃபபெட்ஸ் இருக்கும் கன்சியூமர் கிரேடில். கே வந்துட்டு கிளாக் ஸ்பீட் ஹையராக இருக்கும். ஜியில் வந்துட்டு பில்டின் கிராஃபிக்ஸ் இருக்கும். எக்ஸ்டர்னல் கிராஃபிக் கார்டு தேவைப்படாது, ஒரு லைட் கேமிங் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டி வந்துட்டு பவர் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் எஃப் சீரீஸ் ப்ராசஸர் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்டர்னல் கிராஃபிக் கார்டு அவசியம், அதில் பில்ட்டுனா கிராஃபிக்ஸு சுத்தமாக இருக்காது. இப்போ ஏஎம்டி சீரீஸ்க்கு வந்துடும். எண்டிங்கில் 3D அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா வி கேஷ் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும், அது கேமிங்க்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் எக்ஸில் முடிஞ்சுன்னா அதில் கிளாக் ஸ்பீடு ஹையராக இருக்கும். எஃப்பில் வந்துட்டு சேம் தான், பில்டின் கிராஃபிக்ஸ் இல்லை, ஸோ நீங்கள் எக்ஸ்டர்னலாக கிராஃபிக்ஸ் போடுற மாதிரி இருக்கும். ஜியுமே சேம் தான், அது கேமிங் சீரீஸுங்கிறதுனால பில்டின் கிராஃபிக்ஸோடு வந்துடும். அண்ட் இ வந்துட்டு எஃபிஷியன்சி லைன் ஆஃப் ப்ராசஸர். ரைட்டு, என்னோட யூஸ் கேஸுக்கு ஏற்ற மாதிரி நான் இதில் ஒரு ப்ராசஸரை சூஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் மதர் போர்டுக்கு வரும். மதர் போர்டு வந்தீங்கன்னா இதில் சைஸஸ் இருக்கும். சைஸஸ் வந்துட்டு ஐடிஎக்ஸ், மைக்ரோ ஏடிஎக்ஸ், ஏடிஎக்ஸ், இஏடிஎக்ஸ், இந்த 5 சைஸ் இருக்கும். பட் நம்ம கன்சியூமர் சைடில் வரைக்கும் ரொம்ப சின்ன பிசிலாம் பில்ட் பண்ணுறீங்கன்னா அதெல்லாம் ஐடிஎக்ஸ் பில்டில் பண்ணுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த கன்சியூமர்ஸ் வந்துட்டு மைக்ரோ ஏடிஎக்ஸ் பில்டு தான் பண்ணுவாங்க. சரி, மதர் போர்டு நம்ம இது சைஸ் மட்டும் பார்த்து வாங்கிட்டா போதுமா அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. இப்போ இன்டெலுக்கும் ஏஎம்டிக்கும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மதர் போர்டு இருக்கும். இன்டெலுக்கு பார்த்தீங்கன்னா மதர் போர்டில் எல்ஜிஏ சாக்கெட் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும். ஏஎம்டிக்கு AM4 இல்லை AM5 சாக்கெட் அப்படின்ட்டு போட்டு இருக்கும். சரி, எல்ஜிஏ ஓகே, இன்டெலுக்கு காமனாக இருக்குது. இந்த AM5 AM4 அதெல்லாம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கணும்னா 7000 சீரீஸு இல்லை அதுக்கு மேலே போச்சுன்னா AM5 சாக்கெட்டு, 7000 சீரீஸ்க்கு கம்மியாக இருந்துச்சுன்னா AM4 சாக்கெட்டு, அவ்வளோதான். அதுக்கடுத்து ஸ்டோரேஜ்லேயுமே வந்துட்டு 2 இருக்குது. என்னென்ட்டு பார்த்தீங்கன்னா ரேமு அண்டு ராம் இருக்குது. ரேண்டம் ஆக்சஸ் மெமரி, ரீட் ஒன்லி மெமரி. இந்த ரேம் ராமுக்கு ரொம்ப சிம்பிளாக ஒரு டிஃப்ரென்ஸ் வச்சுக்கணுன்னா, ரேமுங்கிறது வெளியே இருக்க ஒரு கடை மாதிரி, ராமுங்கிறது வேர் ஹவுஸ் குடோன் மாதிரி. ராமில் தான் நம்மளோட எல்லா டேட்டாவுமே ஸ்டோர் ஆகிருக்கும். இம்மீடியட்டாக உடனே ப்ராசஸிங்க்கு தேவைப்படாத டேட்டா எல்லாமே ராமில் ஸ்டோர் ஆகிருக்கும். ரேமில் வந்துட்டு நம்ம ப்ராசஸருக்கு உடனே கொடுக்க வேண்டிய டேட்டா எல்லாம் ஸ்டோர் ஆகிருக்கும். இந்த ஃப்ளோ எப்படி ஒர்க் ஆகும்னா, ராமில் இருக்க டேட்டாவை நம்ம ரேமுக்கு அனுப்புவோம். ரேம் வந்துட்டு ஒரு டெம்பரவரி ஸ்டோரேஜ் மாதிரி அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அந்த டெம்பரவரி ஸ்டோரேஜிலேருந்து ப்ராசஸிங்க்கு அனுப்பும். அது ப்ராசஸ் பண்ணி முடித்த டேட்டாவை திரும்பி ரேமுக்கே அனுப்பிச்சி விடும். அந்த ரேம்லேருந்து திரும்பி நம்ம ஸ்டோரேஜுக்கு போகும். இதுதான் வந்துட்டு ஒரு ஸ்டோரேஜோட சைக்கிள். சரி, ஃபஸ்ட்டு ரேம் பார்த்துக்கலாம். ரேமில் இப்போ கரண்ட்டில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது ப்ரைமரிலி 2 யூஸ் பண்ணுறாங்க. DDR4 ரேம்னு ஒன்று சொல்லுவாங்க, DDR5 ரேம்னு ஒன்று சொல்லுவாங்க. ரெண்டுத்துக்கும் மோஸ்ட்லி ஸ்பீடு பெட்டராக இருக்கும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. பட் கம்பேட்டபிலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா AM4 மதர் போர்டில் நம்ம DDR4 ரேம் போடலாம், AM5 மதர் போர்டில் நம்ம DDR5 ரேம் மட்டும்தான் போட முடியும். அதே மாதிரி இன்டெல் ஞாபகம் வச்சுக்கினா 13 and 14th ஜென் ப்ராசஸர் வரைக்கும் நம்ம DDR4 ரேமும் போட்டுக்கலாம், DDR5 ரேமும் போட்டுக்கலாம். பட் 15th ஜென் அதாவது ஆரோ லேக் ப்ராசஸர்லேருந்து நம்ம DDR5 ரேம் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி நீங்கள் ரேம்லேயும் வாங்குறப்ப பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைன்லாம் 3600 மெகா ட்ரான்ஸ்ஃபர்ஸ், 4600 மெகா ஹெர்ட்ஸு அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. அது ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட்டு உங்களோட ரேமோட ஸ்பீடு மட்டும்தான். மதர் போர்டில் பார்த்தீங்கன்னாலே இருக்கும், அதுலேயே கிளியராக இருக்கும் இதில் எந்த அளவுக்கு மேக்ஸிமம் ரேம் ஸ்பீடு போடலாம் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரேமு அண்டு உங்கள் ப்ராசஸரோட மேக்ஸிமம் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீட்ஸை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரேம் போட்டுக்கலாம். சிம்பிளாக கூகுள் பண்ணாலே தெரிஞ்சுக்கலாம். சரி, ரைட்டு, கோல்ட் ஸ்டோரேஜுக்கு வரும். கோல்ட் ஸ்டோரேஜ் அல்லது ராம், இதுலேயுமே 2 மெயின் இருக்குது. ஒன்று வந்துட்டு சாலிட் ஸ்டேட் ட்ரைவு, இன்னொன்று ஹார்ட் டிஸ்க் ட்ரைவு. ரெண்டுத்துக்கும் மைனர் டிஃப்ரென்சஸ் இருக்குது. SSD ஃபாஸ்ட்டாக இருக்கும், ஹார்ட் டிஸ்க் ட்ரைவ் கம்பேரிட்டிவ்லி ஸ்லோவராக இருக்கும். அதே மாதிரி SSD காஸ்ட்லியாக இருக்கும், ஹார்ட் டிஸ்க் ட்ரைவ் கம்பேரிட்டிவ்லி சீப்பராக இருக்கும், ரொம்பவே சீப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு 1 TB SSD வாங்குற காசில் ஒரு 2 TB ஹார்ட் டிஸ்கே வாங்கிக்கலாம், அந்தளவுக்கு ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். சரி, SSD எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, ஹார்ட் டிஸ்க் ட்ரைவ் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு OS போடுறீங்க இல்லைனா வந்துட்டு நீங்கள் ஒரு கம்படிட்டிவ் கேம் விளையாடுறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் SSD சூஸ் பண்ணலாம். பட் மோஸ்ட்லி OS போடுறதுக்கு தான் SSD யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா ரொம்ப சிம்பிளாக PC பில்ட் பண்ணுறீங்க, வெறும் ஒரே ஒரு ஸ்டோரேஜ் தான், கேமிங்க்கு கிடையாது, வெறும் ப்ரொடக்டிவிட்டி PC இல்லை ஒரு ட்ரேடிங்காக PC பில்ட் பண்ணுறீங்கன்னா வெறும் SSD போட்டிங்கனாலே மோர் தென் எனஃப். இந்த ஹார்ட் டிஸ்க் ட்ரைவ்லாம் வந்துட்டு மோஸ்ட்லி இப்போ பெரிய பெரிய கேம்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் டவுன்லோட் பண்ணி வைக்கிறதுக்கு, அப்படின்னா சாங்ஸு, மூவிஸு அதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நம்ம இந்த ஹார்ட் டிஸ்க் ட்ரைவ் யூஸ் பண்ணிக்கலாம். பட் எடிட்டிங், ரெண்டரிங் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நம்ம SSD போட்டால் ஃபாஸ்டராக இருக்கும், ஹார்ட் டிஸ்க்லேயும் பண்ணலாம்.
இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு கேமிங் பிசி பில்ட் பண்ண போகிறீங்கன்னா நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா விண்டோஸ் ஓஎஸ் பூட் பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு சின்ன எஸ்எஸ்டி ஒன்று போட்டுக்கலாம். மேபி 128 இல்லை 256 GB எஸ்எஸ்டி போட்டு ஒரு 2 TB ஹார்ட் டிஸ்க் ட்ரைவ் வாங்கி போட்டிங்கன்னா கேமிங்க்கு அது நல்லாயிருக்கும். நம்ம கம்படிட்டிவாக விளையாட போகிறது கிடையாது. ஸோ இட் இஸ் மோர் தென் இனஃப் அப்படின்ட்டு தான் நான் சொல்லுவேன். இந்த இடம் தான் தெரியல இடம். மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. பவர் சப்ளை ஆர் PSU அப்படின்ட்டு சொல்லுவாங்க. பவர் சப்ளை யூனிட். பவர் சப்ளைலையும் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்துட்டு செமி மாடுலர் பவர் சப்ளை, இன்னொன்று மாடுலர் பவர் சப்ளை. செமி மாடுலரில் வந்துட்டு பவர் சப்ளைலேருந்து கேபிள் அவங்களே அட்டாச் பண்ணி கொடுத்துருப்பாங்க. மாடுலரில் அந்த கேபிளோட சாக்கெட் மட்டும் போட்டிருப்பாங்க, நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். சரி, ரெண்டுத்துக்கும் என்ன பெரிய டிஃப்ரென்ஸ் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி கேபிள் மேனேஜ்மெண்ட்டு அழகாக இருக்கும் மாடுலரில். செமி மாடுலரில் கொஞ்சம் கச்சன்னு இருக்கும். அதே மாதிரி மாடுலரில் இப்போ சப்போஸ் உங்களுக்கு கேபிள் டேமேஜ் ஆனாலும் அந்த கேபிளை தூக்கி போட்டு நீங்கள் வேறு வாங்கி மாட்டிக்கலாம். பில்டின் RGBயோட கேபிள் வருது இல்லையா, அந்த கேபிள்ஸ் எல்லாம் நீங்கள் போடுறதுக்கும் மாடுலர் பவர் சப்ளை ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸ்டர்னலாக நம்ம வாங்கி போடுறதுக்கு. ஆனால் இந்த பவர் சப்ளையில் தான் நிறைய பேர் ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணுவாங்க. என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, சரி எல்லாத்தையும் நல்ல ஹை அண்ட் ஹார்ட்வேர் வாங்கிட்டு பவர் சப்ளையில் சீப் அவுட் பண்ணிடுவாங்க. ஒரு கம்மியான பவர் சப்ளை வாட்டேஜ் இருக்க பவர் சப்ளை வாங்கிடுவாங்க. அப்படி இல்லைனா பவர் சப்ளைக்கு எஃபிஷியன்சி ரேட்டிங் இருக்குது. கோல்டு, பிளாட்டினம், சில்வர், பிரான்ஸ் இந்த மாதிரி ரேட்டிங் இருக்குது. ஹையர் எஃபிஷியன்சி இருக்க பவர் சப்ளை வாங்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு கரண்ட் பில்லு கம்மியாக வரும். இந்த ரேட்டிங் இருக்கிறது வாங்கி போட்டால் பரவாயில்ல, இல்லை இதில் தான் சீப் அவுட் பண்ணுறேன்ட்டு ரேட்டிங்கே இல்லாத பவர் சப்ளை யாருன்னா வாங்கி போட்டாங்கன்னா அப்புறம் ஃப்ளவர்லாம் கிடையாது, ஃபயர் தான் டைரெக்டாக. ஜோக் இல்லை இல்லையா? அதே மாதிரி இந்த பவர் சப்ளை வாங்குறப்போ நீங்கள் வாங்க போகிற கேஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த கேபிளோட லென்த் இருக்கான்னு பார்த்து நீங்கள் வாங்கிக்கணும். கேஸ் லென்த்துன்னு பேசுகிறப்ப தான் ஞாபகம் வருது, நம்ம அடுத்து கேஸு, அதாவது இந்த சிபியோட கேபினெட் சூஸ் பண்ண போகிறோம். மதர் போர்டு, இது பவர் சப்ளை, கிராஃபிக் கார்டு, ஹார்ட் டிஸ்க், இது எல்லாத்தையும் அட்டாச் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய டப்பா மாதிரி இருக்குதுல்ல அந்த பின்னாடி, அந்த டப்பா தான் கேபினெட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அது நம்ம ஊரில் எல்லாம் சிபியோன்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க, பட் அது கேபினெட். இந்த கேபினெட் நம்ம சூஸ் பண்ணுறது வந்துட்டு எப்படி சூஸ் பண்ணணும்னா, நம்ம மதர் போர்டோட சைஸ் வச்சும் சூஸ் பண்ணலாம். அதாவது நான் ITX, ATX, மினி ATX, மைக்ரோ ATX அது சொன்னேன் இல்லையா, அந்த சைஸ் வச்சும் சூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் ஆப்போசிட்டாகவும் பண்ணலாம். உங்களுக்கு வந்துட்டு இந்த சைஸில் தான் வேணும், இவ்வளோ தான் என்கிட்ட இடம் இருக்குது அப்படின்னா அந்த சைஸ் கேபினெட் ஃபஸ்ட்டு வாங்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம காம்பனன்ட்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு கேபினெட் சூஸ் பண்ணிட்டோம், காம்பனன்ட்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை காம்பனன்ட் சூஸ் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு கேபினெட்டும் சூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே ஒர்க் ஆக தான் போகுது. இப்போ நம்ம இந்த காம்பனண்ட் எல்லாத்தையும் வாங்கிட்டு பில்ட் பண்ணால் அவ்வளோதான், நம்மளோட பிசி பில்டிங் முடிஞ்சு. ஒன்று நீங்கள் இந்த காம்பனண்ட் சூஸ் பண்ணிட்டு நான் பில்ட் பண்ணுற இந்த ரிஸ்க் எடுக்கல ப்ரோ அப்படின்னா கடையில் கொடுத்தும் பில்ட் பண்ணிக்கலாம். அது அவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் போடுவாங்க. இல்லை நீங்களே பில்ட் பண்ணுறதுனால பண்ணலாம், ஒன்றும் பெரிய காம்ப்ளெக்ஸ் இதெல்லாம் கிடையாது. ஸோ ஐ ஹோப் நீங்கள் வந்துட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன காம்பனன்ட்ஸ் சூஸ் பண்ணுறது அப்படின்ற ஒரு ஐடியா வந்திருக்கலாம். எப்படி அந்த காம்பனன்ட்ஸோட பேர், நம்பர் அதெல்லாம் இன்டர்பிரேட் பண்ணுறது, அதெல்லாம் எப்படி ரீட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் வந்திருக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன். ஐ ஹோப் இட் வாஸ் இன்ஃபர்மேட்டிவ். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். என்ன பாய்.